எல்லாரும் சொல்றாங்க இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வாரு? இயேசுவை நம்ம ஏன் நம்பணும்? இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று சொன்னான். பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. யார் இடத்துல அப்படின்னா யூதர்கள் இடத்துல சொல்றாரு. அங்க முக்கியமாய் குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, எதற்காக இயேசு இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார், எதற்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒரே குமாரனை நமக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா ரொம்ப எளிது. நம்ம எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவத்தோட தான் பிறக்கிறான். அவனுக்கு யாருமே பாவம் செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. சின்ன பிள்ளை கூட சொல்லி கொடுக்காமையே போய் சொல்லுது. ஏன் அப்படின்னா, தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் பொழுதே ஆதாமின் மூலமாக அந்த வேர் இருக்குது. நம்மள மாதிரி தான் நம்ம பிள்ளை பார்த்துருக்கீங்களா? நம்ம செய்யற அதே தப்ப அவன் வளர்கிற காலத்துல செய்யறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா நமக்கு கோபம் வரும் பாருங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. அப்போ அந்த மனுஷனை முதலாவது ஆண்டவர் என்ன செய்யணுமா? அந்த பொல்லாங்கில் இருந்து அவனை விலக்க வேண்டும், அவனை விடுவிக்க வேண்டும், அவனை மீட்க வேண்டும். அவனுடைய பொல்லாத வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய பொல்லாத எண்ணங்களில், சிந்தைகளில், நடக்கையிலிருந்து அவனை விலக்கி, அடுத்தது சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்கும்படியே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். அவனை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, அவனை ரட்சித்து, அவனை சுத்தமா கழுவி, அவனை ஆசீர்வதிக்கும்படியே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார், அல்லது இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை மறுபடியுமாக எழுப்பினார். இதை விட இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? நம்ம எல்லாருமே பொல்லாங்குல இருக்கிறோம், பாவ வாழ்க்கையில இருக்கிறோம், எதுலயோ ஒன்றுல பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு, நம்மளுடைய பொல்லாங்குகளை அவர் அதிலிருந்து நம்மளை விலக்கி எடுக்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, அதுல இருந்து விலக்கி எடுத்துதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வதிப்பார். அதற்காகவே இந்த பூமிக்கு தம்முடைய ஒரே குமாரனை அவர் அனுப்பினார். அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தார். சிலுவையில அடிக்கப்பட்டார். அவரை 3ஆம் நாள் மறுபடியுமாக உயிரோடு எழுப்பினார். ஆகையினால சொன்னவர் அதை நிச்சயமாக செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசுவை நாம் நம்புவோமா? God bless you.